ஹலோ, சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு? சரி, சதையில குத்துறதுதான் வலியா இல்ல உங்களுக்கு எப்பெல்லாம் வலி வருது? சாப்பிடும் போதெல்லாம் வருது. சாப்பாடு போய் ஏதாவது மாட்டுதாங்க? பெருசா இல்ல. ஓகே, சரி. அந்த சைடு ஏதாவது வீக்கம் ஏதாவது வந்ததா? எதுவும் போன்ல பார்த்து செக் பண்ணப்போ சதையில போய் இது பண்ண. சரி, ஓகே. அவரோட எக்ஸாமின் பண்ணிடுறேன். தேவைப்பட்ட ஒரு எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்த்துடலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அநேகமாக விஸ்டம் டூத் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. அதனால நான் அவரோட செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. நல்லா ஓப்பன் பண்ணிடு. ஓகே, ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த பல்லு தெரியுதுங்களா, அதுதான் நீங்க சொன்ன பல்லு. அது வந்து உங்களோட விஸ்டம் டூத். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெயின் கிரியேட் பண்றது. ஸோ இந்த பல்லை வந்து யூஸ்வலி நம்ம காப்பாற்ற மாட்டோம், பல்லு எடுக்க தான் செய்யணும். ஏன்னா ஆக்சஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால ரூட் கெனாலும் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்ம கடிக்கும் போது அதோட அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியும் இருக்காது அந்த பல்லில். ஸோ அதனால அந்த பல்லை எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு நம்ம அந்த டூத்தோட பொசிஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த டூத்துக்கு பின்னாடி ஏதாவது எலும்பு இருக்கா, இல்லை கீழே வேற எந்த அமைப்பில் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். ஷூர். இந்த எக்ஸ்ரே பார்த்ததுல இப்போ நம்ம இந்த டூத்தை வந்து எடுத்துடலாம். அப்போ டிசைட் பண்ணதே தான். இந்த டூத்துக்கு பின்னாடி கொஞ்சம் போன் இருக்கு. ஸோ ரிமூவ்லேருந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் தான், பட் வீ கேன் ஸ்டில் டூ இட். அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை தவிர மற்ற பல்லையும் உங்களுக்கு சொத்தை இருக்குது, பட் எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ஒரு டூத்தாக டைம் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சைட் ஃபுல்லாக மறந்துடும். ஸோ நாக்கு ஒரு பாதி, உதடு ஒரு பாதி, சீக்கு ஒரு சைடு. ஓகே, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். இது கொஞ்சம் பெயின் இருக்கும். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா மரத்து போயிடும். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மரத்து போனாலும் பல்ல எடுத்துடலாம். ரிலாக்ஸ்டாக இருங்க. டூத்தை பிடிக்க போகிறேன். டூத் மூவ் ஆகிறது எல்லாமே யூ வில் ஃபீல். சத்தம் கேட்டாலும் பயப்பட வேண்டாம். கடிங்க, நல்லா அழுத்தி கடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கீப் ஃபைட்டிங். பாருங்க உங்க பல்ல லாக் வந்து இங்க இருக்கு இல்லையா, இங்க ஒரு போன் இருக்கும். இது போய் அங்க இடிச்சு லாக்கு. பின்னாடியும் இந்த ரூட்டு போய் போனை இடிச்சு லாக்கு. அதனாலதான் அவ்வளோ வரவே இல்லை. ஃபுல்லாக ஆல் ரவுண்ட் நான் வந்து போனை ரெடியூஸ் பண்ணி அந்த லாக்கை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் டூத் எடுக்கும்போது டூத் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நான் காட்டன் ஒன்று மாற்றி வைப்பேன். ஸோ அந்த காட்டன் வந்து ஒரு 1 hour பைட் பண்ணி வச்சுக்கோங்க. சூடாக காரமாக எடுத்து சாப்பிட வேண்டாம். இப்போ நான் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன் பெயினுக்கு. பெயின் கண்ட்ரோல் பண்ணிக்கும். 1 hourக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன். அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க. சூடாக காரமாக எதுவும் சாப்பிட வேண்டாம். எதாக இருந்தாலும் ஆற வச்சே சாப்பிட்டுக்குங்க. ப்ரிஃபரபிளி இன்னைக்கு ஃபுல்லாக சாஃப்ட் டயட். அண்ட் இந்த இடத்துல ஏதாவது கோல்டாக படுற மாதிரி இருந்துகிட்டே இருந்ததுன்னா இட் இஸ் பெட்டர். ஒரு சூச்சரும் போடணும். சூச்சர் பிளேஸ் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் வீக் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன்.